எனக்கு தான் தெரியும் என் மனைவி யாருன்னு. அவள் மட்டும் இல்லைன்னா நான் இவ்வளோ சுதந்திரமாக அவள் தந்த விடுதலையில் தான் நான் இயங்குறேன். என்னை சகித்துக்கிறது சாதாரண மனுஷியால் முடியாது. தூங்க மாட்டேன், நள்ளிரவில் படிச்சுக்கிட்டு இருப்பேன், எப்போ வருவேன், எப்போ போவேன், எப்போ எதுவும் தெரியாது. அது அந்த மனுஷி எனக்காக நிறையா இழந்திருக்கா. அவளுக்காக என் பக்கத்தில் துணையாக நிற்கிற வாய்ப்பை கூட நான் கொடுக்கலன்னு வச்சுக்கிறீங்களேன், நாம் ஒரு மனுஷனாகவே இருக்க முடியாது. பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கீங்க. தமிழக மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்களா? நாளமாக நம்புகிறேன் மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்கன்னு. அதை நான் இன்னைக்கு இல்லை, உங்களுக்கு தெரியும் 10 ஆண்டு கால தேர்தல் அரசியலில் நாங்கள் இருக்கிறோம். அப்போ ஒரு பின்புலமும் இல்லாத வந்த ஒரு மகன் நான், உங்களுக்கு தெரியும். அப்போ திரையுலகிலிருந்து வந்தால் கூட நான் ரசிகர்களை சந்திக்கலை, மக்களை தான் சந்தித்து வந்தேன். அப்போ அந்த நேரத்தில் ஐயா கருணாநிதி அவர்களும் அம்மா ஜெயலலிதா அவர்களும் இருந்தாங்க. அப்புறம் நிறைய கூட்டணிகள்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ 5வது ஆளாக தான் நான் 2016 களத்தில் வந்தேன். அதுக்கு முன்னாடி 4 வலிமையான போட்டி இருந்தது. 4.5 லட்சம் வாக்குகள். அதுக்கப்புறம் 19 17 லட்சம் வாக்குகள். அதுக்கப்புறம் 21 30 லட்சம் வாக்குகள். அப்புறம் உங்களுக்கு தெரியும் 24 36 37 லட்சம் வாக்குகள். இப்போ வாக்குக்கு காசு கொடுத்தா தான் வாக்கை பெற முடியும், இலவச அறிவிப்புகள் இருந்தால் தான் வாங்க முடியும், சாதி சொல்லணும், மதம் சொல்லணும், அது எதுவுமே இல்லாமல் வாரிசாக இருக்கணும், இவருக்கு செல்வாக்கு அப்படிலாம் இல்லாமல் எளிய பிள்ளைகள் எங்களை தேடி இத்தனை லட்சம் வாக்கை போட்டு தனித்த பெருத்த ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சியாக என் மக்கள் உயர்த்தியிருக்காங்கன்னா அப்போது மாற்றத்தை விரும்புகிற மக்கள் இன்னும் இந்த மண்ணில் இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். 2வது, ஒரு திரைக்கவர்ச்சி இல்லை, காசு கொடுக்கறதில்ல, சாப்பாடு கொடுக்கறதில்ல, பரிசு பொருள்களை கொடுக்கறதில்ல. இருந்தாலும் நாங்கள் பேசுகிற கூட்டத்துக்கு மக்கள் குவிகிறாங்கன்னா அப்போது ஏதோ ஒரு மாற்றத்துக்கான தேடல், ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்குது தானே. அதனால் உறுதியாக என் மக்களுக்குள்ள மாற்றத்திற்கான சிந்தனை, அந்த எண்ணம் இருக்குங்கிறத நான் ஆழமாக நம்புகிறேன். எனக்கு தான் தெரியும் என் மனைவி யாருன்னு. அவள் மட்டும் இல்லைன்னா நான் இவ்வளோ சுதந்திரமாக அவள் தந்த விடுதலையில் தான் நான் இயங்குறேன். என்னை சகித்துக்கிறது சாதாரண மனுஷியால் முடியாது. தூங்க மாட்டேன், நள்ளிரவில் படிச்சுக்கிட்டு இருப்பேன், எப்போ வருவேன், எப்போ போவேன், எப்போ எதுவும் தெரியாது. அது அந்த மனுஷி எனக்காக நிறையா இழந்திருக்கா. அவளுக்காக என் பக்கத்தில் துணையாக நிற்கிற வாய்ப்பை கூட நான் கொடுக்கலன்னு வச்சுக்கிறீங்களேன், நாம் ஒரு மனுஷனாகவே இருக்க முடியாது. பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கீங்க. தமிழக மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்களா? நாளமாக நம்புகிறேன் மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்கன்னு. அதை நான் இன்னைக்கு இல்லை, உங்களுக்கு தெரியும் 10 ஆண்டு கால தேர்தல் அரசியலில் நாங்கள் இருக்கிறோம். அப்போ ஒரு பின்புலமும் இல்லாத வந்த ஒரு மகன் நான், உங்களுக்கு தெரியும். அப்போ திரையுலகிலிருந்து வந்தால் கூட நான் ரசிகர்களை சந்திக்கலை, மக்களை தான் சந்தித்து வந்தேன். அப்போ அந்த நேரத்தில் ஐயா கருணாநிதி அவர்களும் அம்மா ஜெயலலிதா அவர்களும் இருந்தாங்க. அப்புறம் நிறைய கூட்டணிகள்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ 5வது ஆளாக தான் நான் 2016 களத்தில் வந்தேன். அதுக்கு முன்னாடி 4 வலிமையான போட்டி இருந்தது. 4.5 லட்சம் வாக்குகள். அதுக்கப்புறம் 19 17 லட்சம் வாக்குகள். அதுக்கப்புறம் 21 30 லட்சம் வாக்குகள். அப்புறம் உங்களுக்கு தெரியும் 24 36 37 லட்சம் வாக்குகள். பிஹைண்ட் உட்ஸ் வழங்கும் 3 தசாப்தங்கள் சீமான் 1996 முதல் 2026 a grand tribute to Seeman's artistic journey. Title sponsor Chennai's Amrita Aviation, Hotel Management, Nursing, ஈஸியா படிங்க சேலரியோட. Supported by We Care Hair and Skin Clinic, எல்லா விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கும். Powered by Let's Go Holidays, Travel Beyond Boundary.